விஜயை விடுங்க, புஷி ஆனந்த் டு ஆதவ். டாப் 10 தாவேக தலைகள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் லிஸ்ட் இதோ. நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட உள்ளது. இந்த தேர்தலில் தாவேக சார்பில் விஜய் உள்பட டாப் தலைவர்கள் சென்னை மற்றும் அதனை சுற்றிய தொகுதிகளில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் விஜய், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்பட டாப் தலைவர்கள் போட்டியிட ஆர்வமாக உள்ள தொகுதிகளின் முக்கிய விவரங்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த தேர்தலில் விஜயின் தாவேக கட்சி முதல் முறையாக களம் காண்கிறது. விஜய் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் இன்னும் எந்த கட்சியும் சேரவில்லை. இருப்பினும் தற்போது திமுக, காங்கிரஸ் கூட்டணியில் மோதல் தொடர்ந்து வருகிறது. இது தாவேகவினருக்கு நம்பிக்கையை வழங்கியுள்ளது. கடைசி நேரத்தில் காங்கிரஸ் உட்பட சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்று தாவேகவினர் நம்புகின்றனர். இருப்பினும் இது சாத்தியமா இல்லையா என்பதை அறிய நாம் இன்னும் சில வாரங்கள் காத்திருக்க வேண்டும். இது ஒருபுறம் இருக்க, தாவேக தலைவர்கள் தங்களுக்கான தொகுதிகளை தேர்வு செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் தாவேக தலைவர்களில் பலரும் சென்னை மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதலில் தாவேக தலைவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் போட்டியிட விரும்பினர். ஆனால் கட்சி நடந்த ஆய்வுகளில் சென்னை மற்றும் அதனை சுற்றிய இடங்களில்தான் தாவேகவிற்கு செல்வாக்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தாவேகவின் சர்வேயின்படி சென்னையின் குறைந்தபட்சம் 10 முதல் 12 தொகுதிகளில் தாவேக 25% முதல் 30% வரை வாக்குகளை பெறும் என சொல்லப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாகும் போது வாக்கு சதவீதம் இன்னும் அதிகமாகலாம் என்று கூறப்படுகிறது. இதனால்தான் பல தாவேக தலைவர்கள் சென்னை மற்றும் அதனை சுற்றிய தொகுதிகளில் போட்டியிட தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி விஜய் சென்னை வேளச்சேரி, விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, நாகப்பட்டினம், திருச்சி கிழக்கு என 5 தொகுதிகளில் ஒன்றில் போட்டியிட தேர்வு செய்தார். தற்போது இந்த 5 தொகுதிகளில் வேளச்சேரி, விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இதில் ஏதாவது ஒன்றில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி 2வது தொகுதியாக விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றியை, தோல்வியை கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் தான் தீர்மானிக்கின்றனர். இங்கு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அதிக அளவில் உள்ளனர். சிறுபான்மையினரின் ஓட்டுகள் தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தாவேக தேர்தல் பிரச்சார பிரிவின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முதலில் கள்ளக்குறிச்சியில் போட்டியிட ஆர்வம் காட்டினார். தற்போது அவர் திருவள்ளூர் தொகுதியில் களமிறங்க திட்டமிட்டுள்ளாராம். அதேபோல் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் இதற்கு முன்பு தனது சொந்த மாவட்டமான மதுரையின் உசிலம்பட்டி தொகுதியில் களமிறங்க தயாரானார். ஆனால் தற்போது அவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல் முன்னாள் அதிமுக தலைவர்களாக ஜேசிடி பிரபாகர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டுகிறார். இவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் களமிறங்க தயாராகி வருகிறார். அதிமுகவில் இருந்து வெளியேறிய விஎஸ் பாபு எழும்பூர் அல்லது திருவிக நகர் தொகுதிகளில் போட்டியிட தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இப்படி சென்னை மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் தாவேக தலைவர்கள் போட்டியிட ஆர்வம் காட்டும் அதே வேளையில் வேறு சில தலைவர்கள் பிற மாவட்டங்களை குறிவைத்துள்ளனர். தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கடலூரிலும் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறார். புஷி ஆனந்த் புதுச்சேரியைச் சேர்ந்தவர். கடலூர் என்பது புதுச்சேரியை ஒட்டி வருவதால் புஷி ஆனந்த் அங்கு களமிறங்க தயாராகி வருகிறார். தாவேகவின் மூத்த தலைவராக இருக்கும் செங்கோட்டையன் தனது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் போட்டியிட தயாராகி வருகிறார். தாவேகவின் பிரச்சார பிரிவு செயலாளர் அருண்ராஜ் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் போட்டியிட ஆர்வம் காட்டுகிறார். கல்வியாளர் ஜேபியரின் உறவினரான மேரி வில்சன் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியை தேர்வு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார். பல் மருத்துவர் டி.கே. பிரபு சிவகங்கையில் போட்டியிட தயாராகி வருகிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது.